ஐ கேஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட பிளாகை வந்து எப்படி டாப் ரிசல்ட்ஸில் கொண்டு வர போது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் பேஜில் எப்படி நம்மளோட பிளாக் ரேங்க் பண்ண போகிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல்ஸில் இல்லை நிறைய பிளாக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு நல்ல கிரேட் ஆர்டிகல் கண்டென்ட் இருக்கணும். அதே மாதிரி கீவேர்டு வந்து ஸ்டஃப் பண்ணி ஒழுங்காக கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும். சைட்டோட லோடிங் ஸ்பீட் வந்து கரெக்டாக இருக்கணும். கியூ கார்டு லோட் ஆகணும். ஸோ இதை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றிலாம் இல்லாமல் இது ஒரு இன்டெப்த் அனலைசஸாக இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் சொன்ன விஷயம்லாம் பேசிக்ஸ் தான், அது ஹெல்ப் பண்ணணும் தான். பட் அது இல்லாமல் இன்டெப்த்தாக எப்படி போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் செலெக்ஷன். மோஸ்ட்டாக எஸ்இஓனாவே கீவேர்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணுது. ஸோ ஒரு யூசர் வந்து கீவேர்டை போட போகிறான், கூகுளில் ரேங்க் ஆக போகுது. நம்ம ரேங்க் ஆனோன்னா நமக்கு டிராஃபிக் வரப்போகுது. ஸோ எஸ்இஓனாவே கீவேர்ட்ஸோட செலெக்ஷன் தான் ரொம்ப மெயினான திங்ஸு. இதுக்கு வந்து நிறைய டூல்ஸில் அவைலபிள் இருக்குது. செம்ரஸ், ஏஹெச்ரெஃப்னு சொல்லி நிறைய டூல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃப்ரீயாகவும் கூகுள் கீவேர்ட் பேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்டெப்த்தாக நான் போல ரொம்ப ஒரு சிம்பிளாக ஈஸியஸ்ட் வேவாக நான் சொல்கிறேன். கூகுளில் போய்ட்டு ஏதாவது ஒரு கீவேர்டை போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளே வந்து ஆட்டோ சஜஸ்ட் பண்ணும். ஆல்ரெடி வந்து என்ன மாதிரி யூஸர்லாம் சர்ச் பண்ணுறாங்க, ஸோ ஆல்ரெடி என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா கூகுளே ஆட்டோ சஜஸ்ட் பண்ணும். ஸோ இதில் லாங் டெயில்ஸ் கீவேர்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வைங்க. லோ காம்படிஷனாக இருக்கும் லாங் டெயில் கீவேர்ட்ஸ்லாம். நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, புதுசாக ஒரு சைட்டை பில்ட் பண்ணி ஹை காம்படிஷன் உள்ள கீவேர்டு வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆயிருக்கும். அதில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்ம ரேங்க் பண்ணி கொண்டு வருது. ஸோ ஈஸியான வேலை எப்படி மேலே வருதுன்னா, லோ காம்படிஷன் கீவேர்ட் சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி கூகுள் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சர்ச்சஸில் ஒர்க் ஆயிருக்குன்னு செக் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதாவது லாங் டைல் கீவேர்ட்ஸ், லோ காம்படிஷன். ஸோ இதை பண்ணால் நம்மளால் ஈஸியாக பிராண்ட் இல்லாமல் நம்மளோட வெப்சைட்டு, நியூ வெப்சைட்டு மேலே கொண்டு வந்து ரேங்க் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வாட்சஸ்ன்னு நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா வாட்சஸ் பை பண்ணுற இன்டென்டோட கீவேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ இங்கே பாருங்கள், லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பிராண்டடான கீவேர்ட்ஸ். நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ்க்கு டார்கெட் பண்ணி உடனே நம்ம நியூஸ் ஐட்டம் மேலே கொண்டு வர முடியாது. ஸோ இதே ஆட்டோ சஜஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் ஃபார் மென்னு, வாட்சஸ் ஃபார் விமன், ஸோ பெஸ்ட்டு வாட்சஸ் ஃபார் மென் அண்டர் 1000. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் லாங் டெல் கீவேர்ட்ஸ்லாம் டார்கெட் பண்ணி லோ காம்படிஷனாக இருக்கும். ஸோ இதை டார்கெட் பண்ணி நம்ம ஈஸியாக ரேங்க் பண்ணி கொண்டு வரலாம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணால் நம்மளோட நியூஸ் சைட்டை ஈஸியாக ரேங்க் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ரிலேட்டட் சர்ச்சஸ்னு ஒன்று காட்டும். இது வந்து நம்மளோட கீவேர்ட்ஸுக்கு டேரெக்டாகவோ இல்லைனா இந்த மாதிரி கீவேர்ட்ஸும் யூஸர் வந்து சர்ச் பண்ணுறாங்கன்றதை நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆட்டோ சஜஸ்ட் ப்ளஸ் ஆல்ரெடி ரிலேட்டட் சர்ச் கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கான கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணால் நம்மளோட கீவேர்ட்ஸுக்கு நம்ம வெப்சைட் வந்து மேலே ரேங்க் ஆகும். ஸோ ஒரு 5 கீவேர்ட்ஸ் லோ காம்படிஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட், கீவேர்ட் செலெக்ஷன் மெயின். ஸோ கீவேர்டை ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து ஒழுங்காக ரேங்க் ஆகும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்டென்ட். ஸோ சர்ச் இன்டென்ட் வந்து இப்போ வர எஸ்இஓலாம் நிறைய மாறி போயிட்டு சர்ச் இன்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. சர்ச் இன்டென்ட்னா ஒரு யூஸர் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்டை தேடுறான்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டென்ட்டே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் பெஸ்ட்டு டொமைன்ஸ் நான் போகிறேன்னா என்னென்ன பெஸ்ட்டு டொமைன்ஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு லிஸ்ட் ஆகுது கூகுள் சர்ச்சில். இதே நீங்கள் பை டொமைன்ஸ்னு போட்டிங்கன்னா என்ன மாதிரி, அதாவது சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை பண்ணுற டொமைனாக இருக்கும். ஸோ கோடாடி, இந்த பிக் ராக்கு, ஸோ இந்த மாதிரி சர்ச் ரிசர்ச்லாம் நமக்கு வந்து காட்டுது. ஸோ அதாவது அப்போ இன்டென்ட்டை பாருங்கள். நம்ம பெஸ்ட்டு டொமைன்ஸ்னு போட்டு நம்மளோட டொமைன் பிளாட்ஃபார்மை ரேங்க் பண்ண முடியாது. பை டொமைன்ஸுன்ற கீவேர்டுக்கு ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டொமைன் பிளாட்ஃபார்மை ரேங்க் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க, நான் வந்து டாப் 10 டொமைன் ப்ரொவைடர்ஸை பற்றி நான் லிஸ்ட் போட போகிறேன்னா, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு பெஸ்ட்டு டொமைன்ஸ்ன்ற கீவேர்டு வந்து ஈஸியாக ரேங்க் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த இன்டென்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பெஸ்ட்டு டொமைன்ஸுக்கு என்ன மாதிரி இன்டென்ட்டில் கூகுள் சர்ச் ரிசல்ட் ஷோ ஆகுது, பை டொமைன்ஸ்க்கு என்ன மாதிரி வெப்சைட்ஸோட கண்டென்ட் வந்து ஷோ ஆகுதுன்னு நீங்கள் அந்த சர்ச் இன்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை பற்றி இன்னும் ரொம்ப டீப்பாக போகல. ஸோ இது பேசிக்கான அனலைஸ்னால நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தேவைன்னா இந்த சர்ச் இன்டென்ட்டை பற்றி நான் முழுசாக ஒரு கண்டென்ட் போடுறேன். வேணும்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் காம்படிட்டரை ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்கணும்னா உங்கள் கண்டென்ட் வந்து யூனிக்காகவும் இருக்கணும், ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். நீங்கள் காம்படிட்டரை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி லிஸ்ட்லாம் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுறாங்க, இதே மாதிரி நானும் ஒரு கண்டென்ட் போய் ChatGPTல போட்டு நான் கொடுத்தேன்னா உங்கள் ரேங்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன்னா அவன் கண்டென்ட்டே தான் நீங்கள் கொண்டு போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதுக்கு பதிலாக அவங்க சொல்லப்படாத சில கண்டென்ட்டு, சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து அதுக்கு ஒர்க் பண்ணி அதுக்கு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த பேஜை ரேங்க் பண்ண வைங்க. ஸோ நல்ல ஒரு பீஸ் ஆஃப் கண்டென்ட் இருந்தால் தான் கூகுளில் ஷோ ஆகும். நல்லா இல்லைனா அது டவுன் கீழே தான் போகும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் சர்ச் இன்டென்ட். ஸோ இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள், உங்கள் வெப்சைட்டை வந்து ஈஸியாக ரேங்க் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா எஸ்இஓ வந்து ஆப்டிமைஸ் பண்ண உங்கள் வெப்சைட்டில். ஸோ எஸ்இஓ ஆப்டிமைசேஷனாக நமக்கு நார்மலாக என்ன தெரியும்னா, கீவேர்டு கொண்டு போய் ஸ்டஃப் பண்ணிவிடு, டைட்டிலில் போடு, ஹெட்டிங் டேக்ஸில் போய்ட்டு கண்டென்ட்டில் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுன்னா
எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் அவ்வளோதான் சொல்லி நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போம். பட் அது கிடையாது. இப்போ வர எஸ்இஓலாம் நிறைய மாறிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிரேட்டான ஒரு கண்டென்ட் எழுதணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூஸரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் எழுதணும். இப்போ உங்கள் வெப்சைட்டில் யூஸர் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சி போச்சுன்னா அந்த வெப்சைட்லேயே தான் உள்ளே இருப்பாங்க. அதை விட்டு வெளியே போக மாட்டாங்க. யூஸரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கண்டென்ட் இருக்கணும். எக்ஸாக்டாக யூஸருக்கு என்ன வேணுன்றதை பற்றி தான் கண்டென்ட் இருக்கணும். ஸோ இதை இன்னும் சொல்ல போனால் இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். கூகுளில் போய்ட்டு பை இன்சூரன்ஸ்னு போட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் எந்தெந்த இன்சூரன்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுற கம்பெனிலாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதே பெஸ்ட் இன்சூரன்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ரிசல்ட்டே டிஃபர் ஆகும். ஸோ வந்து டாப் 10 லிஸ்ட்டு, டாப் 5 லிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கீவேர்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட்டை வந்து என்ன மாதிரி இன்டென்ட்டில் ஆல்ரெடி ரேங்க் ஆயிருக்கு செக் பண்ணி, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை உங்கள் கீவேர்டுக்கு ப்ளாட் பண்ணி எழுதுங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். எஸ்இஓ ஆப்டிமைசேஷன்றது நம்ம யூஸரோட இன்டென்ட்டை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கூகுளோட இன்டென்ட்டில் என்ன மாதிரி இருக்குன்றதை செக் பண்ணி தான் நம்ம வந்து பிளாகாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட் டைட்டிலில் வந்து, அதாவது உங்கள் பேஜ் டைட்டிலில் வந்து அந்த கீவேர்டை ஸ்டஃப் பண்ணுங்கள். 100 வேர்ட்ஸ்க்குள்ளேயே ஒரு இடத்துல உங்கள் கீவேர்டை வந்து ஸ்டஃப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு கூகுள் கிட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் தான் எங்கிட்ட இருக்குன்றதுக்கு தான் சொல்ல போகிறோம். இது மட்டும் நீங்கள் பண்ணாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட்டை, பெஸ்ட்டான கண்டென்ட்டை, யூசர் இன்டென்ட் ப்ளஸ் கூகுளோட இன்டென்ட்டை சேர்த்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி கண்டென்ட்டை போடுங்க. இது வந்து 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஸோ கூகுள் வந்து ஜஸ்ட்டு நிறைய பேக்லிங்ஸ் போட்டால் நம்ம சைட்டை மேலே கொண்டு வந்து காட்டணும்லாம் கிடையாது. கூகுளை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை வந்து ஹாப்பி பண்ணணும். ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா அவங்க தேவையான விஷயத்த அவங்களுக்கு கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை ஹாப்பி பண்ணணும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லக்லையோ இல்லை ஏதோ ஒர்க் பண்ணி பேக்லிங்ஸ்லாம் போட்டு ஒரு உங்கள் பேஜை டாப்பில் கொண்டு வந்துட்டீங்க, ஒரு யூஸர் தேடி உள்ளே வந்தாங்கன்னா அங்கே அவனுக்கு போதுமான கண்டென்ட் இல்லைன்னா அவன் என்ன பண்ணால் உடனே வெளியே வந்து வேறு ஒரு சைட்டுக்குள்ளே போயிடுவான். ஸோ அப்போ என்ன பண்ணனா கூகுள் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் இது மாதிரி பண்ணால் ஓகே இவங்ககிட்ட போதுமான கண்டென்ட் இல்லை, இது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது, ஸோ இவங்களுக்கு மேலே கொண்டு போய் விட்ட சொல்லி இதெல்லாம் நெகட்டிவ் சிக்னல்ஸாக கூகுள் கிட்ட சொல்லி, அதாவது நம்ம பேஜை வந்து கீழே கொண்டு வந்து வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோடிங் ஸ்பீடெலாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நல்ல ஹோஸ்டிங் சர்வீஸில் லோட் பண்ணி வைங்க. நல்ல ஹோஸ்டிங் சர்வீஸை பை பண்ணி நல்ல லோடிங் ஸ்பீட் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் சிக்னல்ஸ் கொடுத்து கூகுளில் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டில் வந்து கண்டென்ட்டோட லேஅவுட் ரொம்ப முக்கியம். கொச்சன் கண்டென்ட் லேஅவுட்லாம் போடாதீங்க. ஒரு சிம்பிளான லேஅவுட் சூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஹெட்டிங் டேக்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக போடுங்க. அது கீழே வர கண்டென்ட்லாம் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி அந்த லேஅவுட்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. ஸோ யூஸர் உள்ளே வந்தோன்னே அவனுக்கு பார்த்தவொன்னே பிடிச்சி போயிடணும். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிக்கணும். அந்தளவுக்கு கண்டென்ட்டும் நல்லா இருக்கணும், அது லேஅவுட்டும் நல்லா இருக்கணும். ஸோ கூகுள் வந்து மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும், எப்படி வந்து பீப்புள் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, பவுன்ஸ் பேக் போகிறாங்களா, இல்லைனா வந்து ஆடியன்ஸ் உள்ளே இருக்காங்களா ரொம்ப நேரத்துக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 7th 8th பொசிஷன் இருந்தால் கூட அதை பிக் பண்ணி உங்களை கொண்டு போய் மேலே கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூஸரை வந்து உள்ளே வந்து எப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்கன்னா அவனுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் முன்னாடியே ஃப்ரண்ட் லோட் பண்ணிடுங்க உங்கள் பேஜில். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பேஜ் எஸ்இஓன்னு எதுனா போட்டேன்னா இங்கே டாப் 3 ரிசல்ட்ஸ்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேயே அவனுக்கு என்ன சொல்ல வரான்றதை டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேயே லிஸ்ட் பண்ணி சொல்லிடுறான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூஸர் உள்ளே வந்து ஓகே இந்த விஷயம்லாம் இருக்க போல, இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு தேவைன்ட்டு சொல்லி ஒன்று ஒன்றா படிக்கிறாங்க. நீங்கள் இதே அந்த விஷயம்லாம் நீங்கள் உள்ளே சொல்லாமல் இருந்தீங்கன்னா அவனுக்கு வந்து புரியாது. ஓகே என்னடா அது பெரிய பெரிய கதையாக சொல்கிறாங்கன்ட்டுன்னு. ஸோ உள்ளே வந்தோன்னா அவன் பார்த்தவொன்னே அவனுக்கு தேவையான விஷயத்தை ஃப்ரண்ட் லோட் பண்ணிவிடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேக்லிங்ஸ் பில்ட் பண்ணுறது. இந்த பேக்லிங்ஸோட ஐடியா வந்து நிறைய விஷயம் இருக்குது. நார்மலாக பேக்லிங்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரோக்கன் லிங்க் பில்டிங்ஸ் இருக்குது, கெஸ்போஸ் அப்ரோச் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, பிஆர் லிங்க்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு பேசிக் கைட்னால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக போடுறீங்க பார்த்தீங்களா, அத்தாரிட்டியான டிஏவோட சைட்ஸை சூஸ் பண்ணுங்கள். மீடியமு, ஸோ வேர்ட் ப்ரெஸ்ஸு, பிளாகிங்கு, ஸோ அந்த மாதிரி சைட்ஸ்லாம் சூஸ் பண்ணி ப்ரொஃபைல் க்ரியேஷன் என்னென்ன லிஸ்டிங் இருக்கோ அதெல்லாம் பொறுமையாக பண்ணுங்கள். உங்கள் பிராண்ட் நேம் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. பேக்லிங்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் நான் வீடியோ போடுறேன். ஸோ இது பிகினர்ஸ்னால நான் ஒரு சின்னதாக ஒரு இதுவாக போட்டுறேன். பேக்லிங்ஸ்னால் நார்மலாக நீங்கள் லிங்க் பில்டிங் பண்ணுற மாதிரி தான். ப்ரொஃபைல் க்ரியேஷன், கிளாசிஃபைட்ஸ், புக் மார்க்கிங், நல்ல டிஏ உள்ள சைட்ஸில் பொறுமையாக போட்டுடுவாங்க. நிறைய போடணும்னு சொல்லி கொச்சன்னு சொல்லி ஸ்பேம் ஆகி விட்றாதீங்க. ஸோ இதுதான் இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டான ஃபாலோ பண்ணுங்கள். இதை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும். ஒரு கீ டேக் மாதிரி நான் திருப்பி ஃபஸ்ட்லாம் சொல்லிடுறேன். ஸோ லோ காம்படிஷன் உள்ள கீவேர்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க. லாங் டைல் கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது, ஆல்ரெடி யூஸர் தேடிட்டு இருக்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. கண்டென்ட் வந்து யூஸரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சர்ச் இன்டென்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தேவையான கண்டென்ட் தான் கொடுக்க போகிறீங்க, வளவலன்னு வேறு கண்டென்ட் கொடுக்க போகிறதில்ல. கண்டென்ட் வந்து ஆன் பேஜுக்கு ஆப்டிமைஸ் பண்ண போகிறீங்க. டைட்டில், ஹெட்டிங் டேக்ஸ் ஃபஸ்ட் 100க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் தேவையான இடத்துல உங்கள் கண்டென்ட் வந்து உள்ளே போட போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கண்டென்ட்டையும் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின். ஸோ உள்ளே வந்து யூஸர் பார்த்துட்டு வெளியே போகக்கூடாது. அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஈஸியான லேஅவுட்டில் ஈஸியான விஷயத்த ஃப்ரண்ட் லோட்லேயே நம்ம வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டோ இல்லை அவனுக்கு என்ன
கொரீஸ்க்கு உள்ளே வரணும், அதுக்கு ஆன்சரை நம்ம ஃப்ரண்ட் லோடே கொடுத்து அவனை இன்னும் கீழே வர வச்சு படிக்க வைக்கிற மாதிரி கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பேக்லிங்ஸை வந்து பில்ட் பண்ண போகிறோம் லாங் டெயில் நம்மளோட கீவேர்ட்ஸுக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் சீக்கிரமாக போடுவேன். இல்லை உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா அதை பற்றியும் போடுங்க. நம்ம SEO பற்றி இன்னும் இன்டெப்த்தாக உள்ளே போகலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.